ஒரு பிரேக்கிங் நியூஸ் தமிழ்நாட்டில் 12th ஸ்டாண்டர்ட் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான டைம் டேபிளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது 10th 11th 12th வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் டிசம்பர் 10ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டிசம்பர் 15ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் நடக்க போகுது. இதை ஒன்றையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். 12th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், அப்புறம் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ என்னென்னா டீட்டெயிலாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்து கரெக்டாக நமக்கு டிசம்பர் 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. டிசம்பர் 10ஆம் தேதி தமிழ் எக்ஸாம், டிசம்பர் 12ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாம். இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்குது 12th ஸ்டாண்டர்டுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். டிசம்பர் 10ஆம் தேதி தமிழ் எக்ஸாம், டிசம்பர் 12ஆம் தேதி இங்கிலீஷ் எக்ஸாம், டிசம்பர் 15ஆம் தேதி மேக்ஸு, சுவாலஜி, காமர்ஸு, மைக்ரோபயாலஜி எல்லாமே நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அதே போல் டிசம்பர் 17ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி, அதே போல் அக்கௌண்டன்சி, அதுக்கப்புறம் ஜியோகிராஃபி வந்து நடக்குது. டிசம்பர் 19ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்குது. டிசம்பர் 22ஆம் தேதி உங்களுக்கு வந்து பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, இந்த அதில் போட்டிருக்கக்கூடிய சப்ஜெக்ட் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு நடக்கும். அதே போல் டிசம்பர் 23ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் சயின்ஸு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அங்கே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. அதில் போட்டிருக்காங்க. அதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 12th டைம் டேபிள். ஸோ அதனால் 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமாக படிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய மார்க் என்னென்னு உங்களுக்கு தெரியும். தயவு செய்து 600 மார்க்குக்கு எல்லாருமே 550 மார்க்குக்கு மேலே வாங்க பாருங்கள். உங்கள் கட் ஆஃபை இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். அப்போ தான் நீங்கள் அடுத்து வந்து காலேஜ் போகையில் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே சேம் டைம் அடுத்து 11th ஸ்டூடெண்ட்ஸ், 11th பப்ளிக் இல்லாதனால ரொம்ப கொண்டாட்டமாக இருக்குது. இருந்தாலும் 12ஆவதுல அப்புறம் திண்டாட்டமாக மாறிடும். ஒழுங்காக இப்போவே படிங்க. உங்களுக்கான டைம் டேபிளை பார்க்கையில் டிசம்பர் 10ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தமிழ், டிசம்பர் 12ஆம் தேதி இங்கிலீஷு, டிசம்பர் 15ஆம் தேதி ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸு இதெல்லாம் நடக்குது. டிசம்பர் 17ஆம் தேதி மேக்ஸு, சுவாலஜி, காமர்ஸு இந்த இதெல்லாம் நடக்குது. அதே போல் டிசம்பர் 19ஆம் தேதி கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியோகிராஃபி இதெல்லாம் நடக்குது. டிசம்பர் 22ஆம் தேதி அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதுக்கப்புறம் அதில் பயோ கெமிஸ்ட்ரி இதெல்லாம் இருந்தால் அதில் போட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க. டிசம்பர் 23ஆம் தேதி பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டு தான் உங்களுக்கு 11th. அதே போல் சார் நாங்கள் வந்து 10th படிக்கிறோம், எங்களுக்கு வந்து என்னென்னா 10th வந்து டிசம்பர் 10ஆம் தேதி தமிழ், டிசம்பர் 12ஆம் தேதி இங்கிலீஷு, டிசம்பர் 15ஆம் தேதி மேக்ஸு, டிசம்பர் 18ஆம் தேதி சயின்ஸு, டிசம்பர் 22ஆம் தேதி சோசியல் சயின்ஸு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான டைம் டேபிள். அதே போல் 10th ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துக்குங்க. இது உங்களுக்கான டைம் டேபிள். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட், 6ஆவதுலேருந்து 9ஆவது படிக்கிறேன் அப்படின்னா டிசம்பர் 15ஆம் தேதி தமிழ், டிசம்பர் 16ஆம் தேதி இங்கிலீஷு, டிசம்பர் 18ஆம் தேதி மேக்ஸு, டிசம்பர் 19ஆம் தேதி ஃபிசிக்கல் எஜுகேஷனு, டிசம்பர் 22ஆம் தேதி சயின்ஸு, டிசம்பர் 23ஆம் தேதி சோசியல் சயின்ஸு. இது வந்து 6th to 9th வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டைம் டேபிள். அதே போல் நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிறோம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், சயின்ஸ் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதாவது டிசம்பர் 15ஆம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ இப்போ நான் மாணவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நல்லபடியாக படிக்க ஆரம்பிங்க. டைம் இல்லை, ரொம்ப நாட்கள் வந்து லீவ் விடுவதற்கான வாய்ப்புகள்லாம், ஏன்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாம்னா ஒரு 15 நாள் அப்படி லீவ் வரும் அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்க வேணாம். அந்த 23ஆம் தேதியிலேருந்து ஒரு 5-6 நாள் லீவ் விட்டு அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் கூட ஸ்கூல் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு 4-5 நாள் தான் உங்களுக்கு லீவ் இருக்கும். நீங்கள் பொங்கல் வரைக்கும் லீவ் இருக்கும் அப்படின்லாம் நினச்சிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்காதீங்க. நிறைய லீவ் இப்போவே வந்து உங்களுக்கு ரெயின் காரணமாக, மழை காரணமாக விடுமுறையெல்லாம் வரும். ஸோ அதனால் ஒரு நாளையும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த 12ஆவது மாணவர்கள்லாம் உங்களோட கட் ஆஃபில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி குரூப்னால் நல்லா படிங்க, ஹார்ட் ஒர்க் போட்டு படிங்க. பயாலஜி குரூப்போ மேக்ஸ் குரூப்போ உங்கள் கட் ஆஃபுக்கு நீங்கள் தகுந்த மாதிரி படிங்க. மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அதெல்லாம் நல்லா படிக்க சொல்லியிருக்கேன். ஹிஸ்ட்ரி குரூப்பு, நீங்கள் சயின்ஸு குரூப்பு இல்லாமல் நான் ஆர்ட்ஸு குரூப்பு அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நல்லா படிங்க. நீங்கள் ஆர்ட்ஸு குரூப்னா ஒரு சப்ஜெக்ட்டுமே ரொம்ப முக்கியமானது. நீங்கள் தனித்துவமாக வந்து பார்த்திங்கன்னா என்ன படிக்க போகிறீங்கிறத உங்களுடைய ஒரு சப்ஜெக்ட்லேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ரிசல்ட் வந்த பிறகு உங்களை வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து நல்லா எக்ஸாமை பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். நல்லபடியாக எக்ஸாமை பண்ணி மார்க்கை 12th மாணவர்கள் எங்கேயோ
வேறு லெவலில் உங்களுடைய எய்மிங்லாம் இருக்கணும். நல்ல மார்க் எடுத்தால் தான் நீங்கள் காலேஜுக்கெலாம் போக முடியும். 11th ரொம்ப ஜாலியாக சுற்றாமல் ஒழுங்காக படிங்க. 12வது வந்தோடனே அப்புறம் பெரிய கஷ்டமாக போயிடும். எதுக்கு தான் 11th பப்ளிக் எக்ஸாமை தூக்குனாங்கன்னு தெரில. அது இருந்துருந்துச்சுன்னா ஒழுங்காக இப்போயே படிப்பீங்க. ரெண்டையும் கம்பைன் பண்ணி மார்க் கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஒழுங்காக 11th நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. 11th பாதி மார்க்கு, 12th பாதி மார்க்குன்னு வச்சா ஒழுங்காக பசங்க படிப்பாங்க. இதில் மொத்தமாக 600 மார்க் கொடுக்குறத இதில் எவ்வளோ எடுக்கிறாங்கன்னா அதில் ரெண்டையுமே சேர்த்து கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கொண்டாட்டமாக ஜாலியாக 11th பசங்களாம் இருக்கீங்க. ஒழுங்காக இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா 12th உள்ள கான்செப்ட்லாம் நீங்கள் ரொம்ப படிக்கலைனாலும் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு பாஸ் ஆகிற மாதிரியாவது படிங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் புதுசாக கூட இந்த வீடியோ பார்த்துருக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் நிறைய எஜுகேஷன் சார்ந்த செய்திகள் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. 12th முடிச்சுட்டு நீங்கள் என்னென்னலாம் படிக்கலாங்கிற பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து அட்வைஸ் நிறையா கொடுப்பேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.